ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது கிராணி. இன்றைக்கி நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாங்க போகலாம். ஓகே, நம்ம போயிட்டுருக்கோம்ல. நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுட்ருக்கேன். அதில் நம்ம கிரியேட்டர் மோடும் வாங்க போகிறோம். கிராணி கேம்லேயே நான் கிரியேட்டரும் ஆக போகிறேன். இப்போ நான் கிரியேட்டர் மோடும் ஆன் பண்ணுவேன். அது ஒரு ட்ரிக். என்கிட்ட நான் பக்கு அது ஒரு பக்கு. சரியா காய்ஸ்? நீங்கள் இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதை நான் ட்ரிக் பண்ணி அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அந்த பக்கை பண்ணிக்கலாம். திரும்ப அந்த சேம் பக்கை நம்ம பண்ணிக்கலாம். போய் இதெல்லாம் திறக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம கிராணிக்காக வெயிட் பண்ணோம். ஓ கிராணி, வாங்கம்மா வாங்க. அம்மா சுட்ட வாங்க. ஐயோ அம்மா வலிக்குது. அம்மா ஆயா காப்பாற்றுங்க. ஐயோ, இந்த வாட்டி விட மாட்டேன். நான் ரிவெஞ்ச் வாங்குவேன். சொட்ட நீ இன்னைக்கு சத்த வாடி வா. நம்ம ஆயுதம் எங்க? அதோ இங்கே இருக்கு. தம்பி இங்கேப்பா. இதை எடுத்து கீழே போட்டு டோரை திறந்து கேவனு ஒரு எதுக்கு காய்ஸ் இது கீழே போட்டால் உட மாட்டேங்குது? இது என்ன மெட்டீரியல் வச்சு செஞ்சுருக்காங்க? மெட்டல் வச்சா செஞ்சுருக்காங்க தெரில. சரி காய்ஸ், இப்போ நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். சொட்டை பாய் சொட்டை ஒய் சொட்டை ஒய் சொட்டை சாவு சொட்டை போ சொட்டை பை சொட்டை. மகாயினியா தம்பி கீழே இறங்குப்பா. இப்போ நம்ம நான் பழைய வீடியோவில் பண்ணாத பக்கை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். கிரியேட்டர் மோட் பக். ஃபஸ்ட்டு பக்கு அல்ட்ரா காட். நம்ம என்ன பண்ணணும்னா குனிஞ்ச மாதிரியே இருக்கணும். இப்போ இதில் அந்த ப்ரெஸ் பண்ணியும் அதுலேயும் ப்ரெஸ் பண்ணணும். காரில் ஏற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எந்திரிக்க பட்டன். ஆனால் நம்ம குனிஞ்சே எந்திரிச்சிக்கிற மாதிரி காட்டும். இப்போ நம்ம இதை திறந்து இங்கே குனிய பட்டன் தந்தால் ஆகும். ஆனால் எனக்கு ஆகலை. ஏன்னா அது முன்னாடி போய் குனிற பட்டன் தரணும். நான் தெரியாமல் தப்பாக பண்ணிட்டேன். என்ன தெரில. இது கொஞ்சமாக கஷ்டம். ஒரு 3 ட்ரைஸில் வந்துடும். ரொம்பவும் ட்ரைஸில் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒரு 3 ட்ரைஸ் மேக்ஸிமம் ஒரு 3 ட்ரைஸில் வந்துடும். மினிமம் ஒரு 1 ட்ரையில் வந்துடும். வரல. இப்போ லாஸ்ட் ட்ரை இதில் கன்ஃபார்மாக வந்துடும். அந்த இடம் நான் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக முன்னாடி நினைக்கிறேன். நான் கொஞ்சமாக பின்னாடி போயிட்டேன். இதுதான் ஈஸியாக இருந்துடும். வந்துச்சு பக்குலாம் ஃபஸ்ட் ட்ரைலே வந்துச்சு. அது இப்போ நம்ம குனிற பட்டன் தான் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம இங்கே வந்துடுவோம். என்னடா இங்கே வந்துட்டேன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் கிரியேட்டர் மோடு. இதிலேருந்து நம்ம எங்கே வேணால் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வரோம். இங்கே ஏதாவது பொருள் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். இது பொருள் இருக்கான்னு பார்க்குறேன். எங்கே இருக்கோ? ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டேன். குனிற பட்டன் தான். ஓய் பிளேயரு குனிற பட்டன் தானா? குனிற பட்டன். இப்போது இங்கே பாருங்கள் காய்ஸ், காருக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரியும். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரியும். காருக்குள்ளே ஹேமர் இருக்குன்னு நல்லா தெரியுது. கிரியேட்டர் மோடு வச்சு நம்ம என்னென்ன இருக்குது இதுக்குள்ளேன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிராணி வீடு இப்படியும் பாய் சொல்லி வீட்டுக்கு போயிடலாம். இது ஒரு ஃபன் அண்ட் ட்ரிக்.
நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டு, இங்கே பாரு நான் ஈஸியாக போயிட்டேன், நான் கிராணி எஸ்கேப் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அவ்வளோ என்னது பக்கு பண்ணிட்டியா, வா ஓ மை காட்னு சொல்லுவாங்க. பாய் கிராணி ஆயா, அப்புறமா பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ரியல்டாக போல. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வர்றோம். அங்கே சிவர் எஸ்கேப்போட இதெலாம் இருக்குது, ஃபாரஸ்ட். இங்கே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஸ்பார்க் பிளக் மேலே கிரியேட்டர் மோடில் என்ன வேணால் நீங்கள் பார்க்கலாம், என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே. இதுதான் சிவர் எஸ்கேப். இந்த பாக்ஸ்குள்ளேயும் தெரியும், இந்த பாக்ஸ்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு நல்லா தெரியுது. இந்த பாக்ஸ்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு நல்லா தெரியுது நம்மளுக்கு. அங்கே விச் ஹேண்டில் இருக்குது, அதுவும் தெரியுது. விச் ஹேண்டில். இப்போ வந்து நம்ம தேர்ட் டிப் அண்ட் ட்ரிக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம், எழுந்திரிச்சிருக்கோம், டக்குன்னு எழுந்திரிச்சிட்டா. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம்லேயே பக் வர மாதிரி தெரில, பார்க்கலாம். இப்போ நம்ம போகிறோம். என்ன இருக்கோம், இந்த ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது பொருள் வேணும், இதை நம்ம திறந்துடணும். நான் இது தப்பாக பண்ணிட்டேன். கிராணி வேறு வந்துட்டு போகிறா, அதனால நான் சரி பண்ணேன், டைம் இல்லை. இங்கே பாருங்கள், கிராணி வர்றாருன்னு நான் பயந்துட்டேன். இப்போ நான் இங்கே வெயிட் பண்ணோம். இந்த வாட்டி வராது கன்ஃபார்மாக, ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதான்னு. ஆனால் கன்ஃபார்மாக வராது. இது வந்து உள்ளே போடணும், நான் வெளியே போயிட்டேன். உள்ளே போட்டாலும் இது ரொம்ப கஷ்டம். கிராணி வந்து இது கஷ்டம் செய்துக்கு, ஒரு 3 ட்ரை ஆகும். பார்க்கலாம் என்னால் முடியுதான்னு. நான் ஆஃப்லைனில் ஒரு வாட்டி என் தம்பி கூட, என் அண்ணா கூட விளையாடும் போது பண்ணியிருக்கேன். 6th தாங்க. அவனோட யூடியூப் சேனலும் கண்டிப்பாக வரும். ஐயோ மூடுறதுக்கு முன்னாடியே இது நான் எப்படி சொன்னேன்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு. அப்படி பண்ணேன் நான். நெக்ஸ்ட் வாட்டி சொல்கிறேன், நெக்ஸ்ட் ட்ரையில். அதுக்கப்புறம் என் அண்ணா வந்து ஒரு யூடியூப் சேனல் திறக்க போகிறா. அதுவும் இதுவும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ஸ். நம்ம கொலாப்ஸ் பண்ணுவோம். அவன் என் யூடியூப் சேனலில் வருவான் எப்போது, நான் அவனோட யூடியூப் சேனலில் எப்போது வருவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ஸ். ஓகே, அவன் பேர் ரிஸ்வான், என் பேர் ஈசா. நீங்கள் பார்க்குறது முன்னாடி சப்ஸ்கிரைபாக லைக் பண்ணிடுங்க. நான் திரும்ப அங்கே வந்துட்டேன். நான் இப்போ உள்ளே போட்டுருக்கேன், ஆனால் என்ன போட்டேன்னு நான் மறந்துட்டேன். வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கிராணி ஆயா முஞ்சி பிஞ்சி கிஞ்சி சொன்ன மந்திரம் போட்டேன், அதுக்குள்ளே வந்துச்சு. சட்டை போல கீழே. இப்போது இவ வெளியே வரும்போது கரெக்டாக இது மூடணும். ஆனால் இது எப்போது ஃபெயில் ஆயிரும், ரொம்ப கஷ்டம். பாருங்க காய்ஸ், இதுதான் நம்ம இதை முன்னாடி பார்க்கக்கூடாது. நான் பார்த்துட்டேன் முன்னாடி திறந்துட்டேன். ஆமாம் காய்ஸ், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் பண்ணல. ஆனால் நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணல. ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணலாம், நான் சொல்கிறேன். ஐயா கிரிக்கெட்டு போயிட்டுருக்கோம். திரும்ப நம்ம எந்திரிச்சிட்டோம். நான் ரியல் லைஃப்பில் படுத்து ரெக்கார்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் எந்திரிச்சிட்டேன். வர்றாங்க. இப்போ நம்ம தேர்டு டிப் அண்ட் ஐயோ என்னதே மறந்துட்டேனே. தேர்ட் டிப் அண்ட் ட்ரிக்கு பாருங்க. அதாவது பொருள் வேணும் கைஸ். நான் பண்ணுறது கீழே போய் எடுத்துகிட்டு வரலாம். நான் கீழே அந்த சொட்டை இருப்பேன்.
ஐயோ கெட்ட பேரே எடுக்கல, அதுக்குள்ளே கெட்டவன் வந்துட்டான். பெட்டுக்குள்ளே வந்துக்கலாம். சட்டை வா, சட்டை வா, உனக்கு இன்னைக்கு இருக்க ஆப்பு. வாடி வா, சட்டை கிளவி, மொட்டை கிளவி, பல்லி பல்லி, இன்னைக்கு செத்த குள்ளி, பொடி பல்லி, நான் தாடி கில்லி. वो मट्टी डालताच नाही ना रे. காய்ஸ் இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு. அதை நம்ம அங்கே தூக்கி போட்டோன்னா அதுக்குள்ளே போயிடும். நம்ம வஞ்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், கிராணி மேஜிக் பண்ணிட்டு போவோம். ஏ கிராணி, எம்மானி, ஏ கிரினி, ஏ புரூனி, ஓடடி அந்த கட்டை. இங்கே பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு கட்டை கிடச்சிச்சு. இப்போ இந்த கட்டை வச்சு நம்ம அந்த கட்டையை சரி பண்ணலாம். இப்படி நம்மளுக்கு ஹேமரே தேவையில்லை, நம்மக்கிட்ட இருக்க ஹேமரு. நம்ம கிராணி, தலை, பத்தி மாதிரி வந்து கட்டையை ஒரே ஷாட்டில் ஜாக்கி சான், ப்ரூஸ்லி மாதிரி உடச்சிட்டு மசால்ஸை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு கையில் பேட்டில் கட்டையை உடச்சி ப்ரூஸ்லி மாதிரி போகுது மசில்ஸ் கட்டிட்டு. ஐயோ, இப்போ நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். போகல, அது சத்தம் வந்துச்சு. ஆனால் இதை வச்சு நம்ம பண்ணோம். ஆனால் நான் பண்ணல, ஏன்னா இது பார்த்துச்சு. நான் மெயின் மெனுக்கு போயிடுறேன். ஓகே காய்ஸ், இதுதான் லாஸ்ட் டிப் அண்ட் ட்ரிக். இது ட்ரிக்கு காய்ஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி, தெரிஞ்சுக்கோங்க. சரி காய்ஸ், இதே மாதிரி வீடியோ வேணும்னா அப்புறமா பார்க்கலாம். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஐயோ, சப்ஸ்கிரைப்